இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா படங்கள் பண்ண ஆரம்பித்தோடனே வந்து ரொம்ப நாளாக வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பற்றி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளோ பிரச்சனைனா அப்போ திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். நான் ஏன் இந்த சினிமா மட்டும்தான் எடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த சினிமா எடுக்கிறதுனால எனக்கு வந்து பெரிய அளவில் வந்து பணம் வந்து திருப்பி கிடைக்குதா, இல்லை இந்த மாதிரியான தயார் பண்ணுறவங்க. இப்போ என்னுடைய தயாரிப்பில் வந்த படங்கள் எல்லாமே வந்து படம் நல்ல படம் தான், ஆனால் வந்து போட்ட காசை நான் திருப்பி எடுத்தேன்னா ஒரு சிக்கல் இருக்குது. ஆனால் நான் டிரெக்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு அதில் வர வருமானத்தை நான் என்ன பண்ணேன்னா இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறேன். அப்போ வந்து நஷ்டன்றது வந்து ஒரு பெருசாக இல்லாமல் ஓரளவுக்கு குறைந்தபட்சம் வந்து ஒரு படம் எடுத்த திருப்தி அப்படின்றது வந்து எனக்கு ஒரு பெரிய போதுமானதாக இருக்குது. ஓகே, ஒரு நல்ல படம் எடுத்தோம் அப்படின்றது தான் வந்து அதோட வேல்யூஸை திருப்பி திருப்பி கிரியேட் பண்ணிட்டே இருக்கு. ஆனால் நம்ம ஏன் தொடர்ந்து இயங்கணும்? அப்போ வந்து இந்த ஸ்பேஸ் உண்மையிலே தொடர்ந்து இயங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக இருக்குது. நம்ம இன்னும் அதற்கான ரொம்ப தைரியமாக நம்ம மாறல அப்படின்றது தான் இதில் இன்னொரு முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். ஒரு 10 பேர் வந்து படம் எடுக்க வேணாம், படம் பிடிக்கல, இல்லை படம் வந்து இந்த மாதிரி படம் எடுக்க வேணாம் அப்படின்னு யோசிக்கிற ப்ரொடியூசர்ஸே நம்ம மீட் பண்ணிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனால் 11 இந்த கதை வேணும்னு காத்துட்டு இருக்கிற ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த 11வது ஆளை தேடுறது தான் நம்முடைய தேடுதலும் இருக்குது. அதை நோக்கி நகரதுல தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அந்த 11வது ஆள் தேடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வந்துடுறோம். ஏன்னா இங்கே ரொம்ப ப்ரெஷரைஸாக இந்த படம் தான் ஓடும், இந்த படம்லாம் ஓடாது, இந்த கருத்தெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீலம் ப்ரொடக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கு. அதுல இருந்து தான் நிறைய டைரக்டர்ஸ் நீங்க வந்து வந்திருக்காங்க. ஸோ எந்த கருத்தினாலும் பேசலாம் அப்படின்ற வாய்ப்பை ஏற்கனவே இந்த தமிழ் சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ தலித் இஷ்யூ பேசுறதுனால இது ஒரு சாதி திரைப்படம் சொல்லிட்டு முத்திரை குத்து சாதி திரைப்படங்கள் வருவதற்கான காரணம் ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடியே பல வருஷம் காலமா வந்து இங்க வந்து சாதியை பற்றி வெளிப்படையா பேசின படங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்னன்னா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சாதியா இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே பிரச்சனையா இல்லை. இங்க திடீர்னு வந்து தலித் லைஃப்பை பத்தி பேசுறதுதான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு சாதி படமா மாறிடும். இவங்க வந்து காஸ்ட்டை பத்தி பேசுறான், நம்மளாம் ஒன்னா இருக்கிறோம், நம்மளாம் ஒன்னா பேசிட்டு இருக்கிறோம், ஒன்னா படுத்து தூங்குறோம், ஒன்னா வந்து சாமி கும்பிடுறோம், நமக்குள்ள எந்த பிரச்சனையுமே இல்லை, இவன் தான் வந்து பேசி பேசி இந்த பிரச்சனை பண்றான் அப்படின்னு ஒரு இடம் ஃபர்ஸ்ட் திட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இவன் ஜாதி பேரை சொல்லி சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா இது மாதிரி படமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தது. ஓகே, அந்த மாதிரி படம் எடுத்து ஜெயிக்கிறோம். ஜெயிச்ச உடனே என்னன்னா இது வந்து ஒரு நல்லா இருக்கிற தமிழ் சூழல்ல கெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறாங்க, இது வந்து ஒரு படம் தான், இதுக்கப்புறம் வந்து ஒன்னா ஒர்க் ஆகாது, இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அப்படி பேச ஆரம்பிச்சோடனே அதுக்கப்புறம் வந்து என்னன்னா இன்னும் சில படங்கள் பண்ண ஆரம்பிச்சோடனே வந்து என்னன்னா பாத்தியா ஜாகுவார் கார்ல வரான், ஏன் அந்த காசு வச்சு வந்து தலித் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது இருக்குல்ல. இப்ப உனக்கு என்னதான் பிரச்சனைனா படம் பண்றது பிரச்சனையா இல்ல வந்து படம் பண்றதுல எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல நான் சொந்த காசுல வந்து நான் கார் வாங்குறது பிரச்சனை, இது மாதிரி நிறைய இருக்குல்ல. ஆனா இது எல்லாமே அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் படமே எடுக்கக்கூடாதுன்றா பிரச்சனை, அது வாய்ப்பே இல்லைல்ல. அதுக்கு அது எப்படி அது வாய்ப்பே இல்லை. இன்னைக்கு வந்து வினைக்கு எதிர்வினை உண்டு, நீ வினை செஞ்சுட்டு எதிர்வினையை அனுபவிச்சுக்கோ. அதை விட்டு எனக்கு வலிக்குது லைட்டா குத்துன்னா எப்படி அது ரொம்ப நாளா வலிச்சுட்டு இருந்தது. அந்த வலியை பத்தி பேசுறதே உனக்கு வந்து இவ்வளவு பிரச்சனைனா அப்ப திருப்பி வச்சா தாங்க மாட்டேன். சோ இதுதான் வந்து நம்ம வந்து பேசுற அரசியல பக்குவப்பட்டுருக்கிறோம் நம்ம, புரியுதா? இப்ப நீ கோவப்படுற மாதிரி நான் கோவப்பட முடியாது. நீ என் பேரை ஸ்ட்ரெயிட்டா வச்சு கிரிட்டிசைஸ் பண்ற மாதிரி நான் சொல்ல விரும்பவே இல்லை. நான் என்ன சொல்றேன்னா நீ கிரிட்டிசிசம் பண்றது என் தெருவுல என் ஊர்ல நான் படிக்கிறப்பவே பார்த்துட்டேன்னு சொல்றேன். நான் எனக்கு புதுசு இல்லையே இது, புரியுதா உங்களுக்கு? நான் தெருவுல நடந்து வரப்பவே நான் பார்த்துட்டேன். அது செட்டர்கல்ல போயிட்டு நான் வந்து ஒரு பால் வாங்குறப்ப என் கையை தொடாத இருப்பாரு, அங்கேயே நான் பார்த்துட்டேன். நான் என் ஊர்ல சின்ன வயசுலயே அதெல்லாம் பார்த்தாச்சு. நீங்க வராத இங்க நிக்காத, நான் கிரிக்கெட் ஆடுறப்போ நடந்த எல்லாமே இருக்கு. அப்ப அந்த சின்ன வயசுலயே பார்த்துட்டு வந்துட்டு இங்க வந்து நீ படம் எடுக்காத பார்க்காத நீ அதுக்கு பண்ணது அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் தாண்டிதான் இங்க வந்தது. ஸோ பாசிட்டிவா பார்க்க நினைக்கணும். நான் என்ன சொல்றேன், திருப்பி திருப்பி நம்மளை போட்டு வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்பேஸ்ல தள்ளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு ரொம்ப டெமோக்ராட்டிக் ஆன வேர்ல்டு நம்ம சொல்லிக்கிட்டாலுமே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம்னா முதல்ல நம்ம டெமோக்ராட்டிக்கான ஆள் நம்ம நினைக்கணும். இந்த சமூகம் டெமோக்ராட்டிக்கா இருக்குன்னு நம்ம நம்ப ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருக்கிற பிரச்சனையை அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஸ்பேஸுக்குள்ள நகர்ந்து நம்ம சினிமாவை நம்மளால எடுக்க முடியும்னு நம்பணும். எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு முன்னாடி யார் இருந்தாங்கன்னா பாபா சாஹேப் அம்பேத்கர் மட்டும்தான் இருந்தார். நான் அவரை மட்டும்தான் பார்த்தேன். எனக்கு எது உத்வேகமா இருந்தது? ஒன்னே ஒன்னா உத்வேகமா இருந்தது.
புரியுது. அதாவது இந்தியா சுதந்திர இந்தியாவில் வந்து இந்தியாவே வந்து ஒட்டுமொத்த இந்தியாவே மகாத்மா என்று சொல்லிக் கொண்டிருக்க காந்தியை நீ மகாத்மா, யூ நெவர் கால் மகாத்மா, ஐ நெவர் கால் யூ மகாத்மான்னு சொன்ன ஒரே ஆள் ஏன்னா பாபா அம்பேத்கர். சோ ஒட்டுமொத்த இந்தியாவே தலைமை தாங்குகிற ஒரு மகாத்மாவை எதிர்த்த அம்பேத்கருடைய மனநிலையை பற்றி நீங்க வந்து யோசிக்கணும். பாபா அம்பேத்கரோட மனநிலை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.